சுதந்திர தின விழா ஆகஸ்ட் 15 விக்சித் பாரத் 2047. இந்தியாவை பற்றிய அடிப்படை கேள்விகள் அறிந்து கொள்ளலாமா? ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 அன்று நாடு முழுவதும் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. சுதந்திர தின வரலாறு, சுதந்திர போராட்ட வீரர்கள் போன்றவற்றின் அடிப்படையில் ஒரு சுவாரஸ்யமான வினாடி வினா. இந்த ஆண்டு இந்தியா தனது 78வது சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் 15 அன்று கொண்டாடப்படுகிறது. இம்முறை இந்த வரலாற்று தினத்தை முன்னிட்டு நாடு பல்வேறு முயற்சிகளை அறிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் பாரத் பூஷன் பாபு 2024 சுதந்திர தினத்திற்கான விக்சித் பாரத், அதாவது வளர்ந்த இந்தியா கருப்பொருளை அறிவித்துள்ளார். நாட்டின் 100வது சுதந்திர தினமான 2047க்குள் இந்தியா முழு வளர்ச்சியடைந்த நாடாக மாற வேண்டும் என்ற இலக்கை இந்த தீம் பிரதிபலிக்கிறது. பல ஆண்டுகளாக வளர்ச்சி, நிர்வாகம், தொழில்நுட்பம், சீர்திருத்தம், முன்னேற்றம் மற்றும் கொள்கைகளை வெளிப்படுத்தும் வகையில் பல திட்டங்கள் மற்றும் திட்டங்களுடன் ஆண்டு முழுவதும் கொண்டாட்டங்களை இந்தியா தொடங்கியது. சுதந்திர தினத்தை அடிப்படையாக கொண்ட வினாடி வினாவை தீர்ப்பதன் மூலம் நம் அறிவை சோதிக்கலாம். பெபிள்ஸ் தமிழ். 77 ஆண்டு கால சுதந்திர தின விழாவின் தீம் என்ன? ஏ. விக்சித் பாரத். பி. இந்தியாவின் கலாச்சாரத்தை ஊக்குவித்தல். சி. தேசம் முதலில் எப்போதும் முதலிடம். டி. மேற்கூறியவை எதுவுமில்லை. பதில் ஏ. விக்சித் பாரத். 78வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் கருப்பொருள் விக்சித் பாரத் ஆகும். இது 2047 ஆண்டளவில் நாட்டை வளர்ந்த நாடாக மாற்றும் அரசாங்கத்தின் குறிக்கோளுடன் ஒத்துப்போகிறது. 2. ஆங்கிலேயர்கள் எப்போது இந்தியாவிற்கு வந்தனர்? ஏ. 1611. பி. 1600. சி. 1609. டி. 1608. பதில் டி. ஆங்கிலேயர்கள் முதலில் ஆகஸ்ட் 24, 1608 அன்று சூரத் துறைமுகம் வழியாக இந்தியாவிற்கு வந்தனர். அவர்கள் ஆரம்பத்தில் வர்த்தக உறவுகளை ஏற்படுத்தவும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு தொழிற்சாலைகளை அமைக்கவும் வந்தனர். 3. தேசிய கொடியின் விகிதத்தை பொறுத்தவரை பின்வருவனவற்றில் எது உண்மை? ஏ. கொடியின் உயரத்திற்கும் நீளத்திற்கும் இடையிலான விகிதம் 3:2. பி. கொடியின் நீளத்திற்கும் அகலத்திற்கும் இடையிலான விகிதம் 3:2. சி. நீளத்திற்கும் உயரத்திற்கும் உள்ள விகிதம் 2:3. டி. ஏ மற்றும் பி. பதில் டி. தேசிய கொடி செவ்வக வடிவில் இருக்க வேண்டும். கொடியின் நீளம் மற்றும் உயரம் 3:2 ஆக இருக்க வேண்டும். 4. இந்தியா எத்தனை ஆண்டுகள் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தது? ஏ. 200 ஆண்டுகள். பி. 89 ஆண்டுகள். சி. 190 ஆண்டுகள். டி. 100 ஆண்டுகள். பதில் ஏ. 200 ஆண்டுகள். விளக்கம்: ஆங்கிலேயர்கள் முதலில் 1600 இந்தியாவிற்கு வந்தனர். அங்கு அவர்கள் தங்கள் கிழக்கிந்திய நிறுவனத்தை நிறுவினார்கள். அதன் பிறகு இந்திய துணைக்கண்டத்தின் மீது படிப்படியாக தங்கள் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்தினார்கள். 1947 இந்தியா சுதந்திரம் அடையும் வரை இது தொடர்ந்தது. எனவே ஆங்கிலேயர்கள் இந்தியாவை 200 ஆண்டுகள் ஆட்சி செய்து இந்தியாவின் மீது தங்கள் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தினார்கள். 5. சுதந்திர தினத்தன்று இந்திய பிரதமர் நமது மூவர்ண கொடியை எங்கு ஏற்றுகிறார்? ஏ. புராண கிலா, டெல்லி. பி. செங்கோட்டை, பழைய டெல்லி. சி. செங்கோட்டை, ஆக்ரா. டி. இந்தியா கேட், புதிய டெல்லி. பதில் பி. செங்கோட்டை, பழைய டெல்லி. விளக்கம்: இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 அன்று பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுபட்டது மற்றும் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு டெல்லி செங்கோட்டையின் லாகோரி கேட் மீது இந்திய தேசிய கொடியை ஏற்றினார். அன்று முதல் இந்திய பிரதமர்கள் பழைய டெல்லி செங்கோட்டையில் நமது மூவர்ண கொடியை ஏற்றுகிறார்கள். பின்வருவனவற்றில் யார் பிரிட்டன் சுதந்திரத்தின் போது பிரதமராக இருந்தார்? ஏ. மவுண்ட்பேட்டன் பிரபு. பி. வின்ஸ்டன் சர்ச்சில். சி. கிளமெண்ட் அட்லி. டி. ராம்சே மெக்டொனால்ட். ஆன்சர் சி.
விளக்கம்: சுதந்திரத்தின் போது பிரிட்டனின் பிரதமராக இருந்தவர் கிளமெண்ட் அட்லி. அவர் 1945 முதல் 1955 வரை பதவியில் பணியாற்றினார். 7. பின்வருவனவற்றில் ஜூன் 1948 வரை இந்தியாவின் புதிய டொமினியன்களில் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? ஏ. மவுண்ட்பேட்டன் பிரபு, பி. சி. ராஜகோபாலாச்சாரி, சி. டாக்டர் B.R. அம்பேத்கர், டி. டாக்டர் ராஜேந்திர பிரசாத். பதில் ஏ. மவுண்ட்பேட்டன் ஜூன் 1948 வரை இந்தியாவின் புதிய டொமினியன்களின் முதல் கவர்னர் ஜெனரலாக ஆனார். அவர் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேருவிடம் பதவி பிரமாணம் செய்தார். 8. விதியுடன் ஒரு முயற்சி என்ற புகழ்பெற்ற மேற்கோள்: ஏ. டாக்டர் B.R. அம்பேத்கர், பி. பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சி. மகாத்மா காந்தி, டி. அப்துல் கலாம் ஆசாத். பதில் பி. விளக்கம்: முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கூறினார், நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் விதியுடன் முயற்சி செய்தோம். இப்போது நம் உறுதிமொழியை மீட்டெடுக்கும் நேரம் வந்துவிட்டது. உலகம் தூங்கும் நள்ளிரவு நேரத்தில் இந்தியா வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்திற்கும் விழித்திருக்கும். 9. பின்வரும் திட்டங்களில் எது பிரிவினை திட்டம் என அறியப்பட்டது? ஏ. மெக்காலே திட்டம், பி. அட்லி அறிவிப்பு, சி. மாண்டேகு செல்ம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள், டி. மவுண்ட்பேட்டன் திட்டம். டி. மவுண்ட்பேட்டன் திட்டம். 1947 இந்தியாவின் வைஸ்ராய் மவுண்ட்பேட்டன் பிரபு மவுண்ட்பேட்டன் திட்டம் என்று பரவலாக அறியப்படும் பிரிவினை திட்டத்தை முன்வைத்தார். இத்திட்டத்தை காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் ஏற்றுக்கொண்டன. பின்வருவனவற்றில் தீவிரவாத தலைவர்கள் யார்? ஏ. லாலா லஜபதி ராய், பி. பாலகங்காதர் திலக், சி. பிபின் சந்திரபால், டி. மேலே உள்ள அனைவரும். பதில் டி. லாலா லஜபதி ராய், பாலகங்காதர் திலகர், பிபின் சந்திரபால் மற்றும் அரவிந்த கோஷ் ஆகியோர் தீவிரவாத தலைவர்கள். எதிர்ப்பு, பிரார்த்தனை மற்றும் மனு பாதைக்கு பதிலாக அவர்கள் சுயசார்பு, ஆக்கப்பூர்வமான வேலை மற்றும் சுதேசி ஆகியவற்றை வலியுறுத்துகின்றனர். 11. 1905ஆம் ஆண்டு பனாரஸில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? ஏ. கோபாலகிருஷ்ண கோகலே, பி. தாதாபாய் நரோஜி, சி. பாலகங்காதர் திலக், டி. அரவிந்த கோஷ். பதில் ஏ. விளக்கம்: பனாரஸில் நடந்த காங்கிரஸ் அமர்வு கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில் நடைபெற்றது. 12. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போது நடந்தது? ஏ. 10 ஏப்ரல் 1917, பி. 13 ஏப்ரல் 1918, சி. 9 ஏப்ரல் 1916, டி. 13 ஏப்ரல் 1919. பதில் டி. விளக்கம்: ஜாலியன் வாலாபாக் படுகொலை 13 ஏப்ரல் 1919 அன்று நடந்தது. 13 ஏப்ரல் 1919 அன்று சைபுதீன் கிச்லே மற்றும் சத்யபால் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து மக்கள் அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக்கில் கூடினார்கள். தப்தி நதிக்கரையில் சூரத்தில் 1907 காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? ஏ. பெரோஷா மேத்தா, பி. தாதாபாய் நவ்ரோஜி, சி. லாலா ஹர்தயால், டி. கோபாலகிருஷ்ண கோகலே. பதில் ஏ. பெரோஷா மேத்தா. விளக்கம்: 1907ஆம் ஆண்டு தப்தி ஆற்றின் கரையில் சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு பெரோஷா மேத்தா தலைமை தாங்கினார். மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடு காரணமாக காங்கிரஸில் முதலில் பிளவு ஏற்பட்டது. காங்கிரசின் எந்த அமர்வில் தீவிரவாத மற்றும் மிதவாத தலைவர்கள் இருவரும் இணைந்தனர்? ஏ. மெட்ராஸ், பி. லக்னோ, சி. கல்கத்தா, டி. பனாரஸ். பதில் பி. லக்னோ. விளக்கம்: லக்னோ காங்கிரசின் 1916 அமர்வுக்கு அம்பிகா சரண் மஜூம்தார் தலைமை தாங்கினார். அங்கு தீவிரவாத மற்றும் மிதவாத தலைவர்கள் இருவரும் ஒன்றிணைந்தனர். ஒத்துழையாமை இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? ஏ. 1919, பி. 1920,
சி 1921, டி 1922. பதில் வி 1920. விளக்கம் ஒத்துழையாமை இயக்கம் 1920இல் தொடங்கப்பட்டது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது? ஏ மார்ச் 3, 1930, பி மார்ச் 5, 1931, சி ஏப்ரல் 5, 1931, டி ஏப்ரல் 15, 1930. பதில் பி மார்ச் 5, 1931. விளக்கம் மார்ச் 5, 1931 அன்று காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியா முழு குடியரசாக மாறும் வரை கீழ்க்கண்டவர்களில் யார் அரச தலைவராக தக்கவைக்கப்பட்டார்? ஏ டாக்டர் ராஜேந்திர பிரசாத், பி கிங் ஜார்ஜ், சி மகாத்மா காந்தி, டி ராணி எலிசபெத். பதில் பி கிங் ஜார்ஜ். விளக்கம் ஆங்கிலேயர்களிடமிருந்து 1947 ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திரம் பெற்ற பிறகு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி முழு குடியரசாக மாறும் வரை இந்தியா கிங் ஜார்ஜ் மாநிலத்தின் தலைவராக தக்கவைத்துக் கொண்டார். முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு 1947 ஆகஸ்ட் 15 அன்று செங்கோட்டையின் கீழ்க்கண்ட எந்த வாயில்களில் இந்திய தேசிய கொடியை ஏற்றினார்? ஏ லாகோரி கேட், பி டெல்லி கேட், சி காஷ்மீரி கேட், டி மேலே எதுவும் இல்லை. பதில் ஏ லாகோரி கேட். விளக்கம் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆகஸ்ட் 15, 1947 அன்று லாகோரி கேட் செங்கோட்டை டெல்லியில் இந்திய தேசிய கொடியை உயர்த்தினார். பின்னர் தற்போதைய பிரதமர் குறிப்பிடப்பட்ட வாயிலுக்கு மேலே இந்திய தேசிய கொடியை உயர்த்துவது வழக்கம். பின்வருவனவற்றில் 1947 இந்திய சுதந்திர தின கொண்டாட்டத்தில் செஹனாய் வாசித்தவர் யார்? ஏ அலி அகமது உசேன் கான், பி பிஸ்மில்லா கான், சி மதுஹர் துமால், டி அகமது அலி. பதில் பி பிஸ்மில்லா கான். விளக்கம் பிஸ்மில்லா கான் 1947 இந்திய சுதந்திர தின கொண்டாட்டத்தில் செஹனாய் வாசித்தார். தனது இசைக்கருவியான செஹனாய் மூலம் நாட்டை வாழ்த்திய முதல் இந்தியர் இவரே. பின்வரும் எந்த காங்கிரஸ் அமர்வில் இந்திய தேசிய காங்கிரஸ் பூர்ணா ஸ்வராஜை அறிவித்தது? ஏ லாகூர் அமர்வு 1929, பி கராச்சி அமர்வு 1930, சி நாக்பூர் அமர்வு 1929, டி கல்கத்தா அமர்வு 1929. பதில் ஏ லாகூர் அமர்வு 1929. விளக்கம் 1929 லாகூர் மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் பூர்ணா ஸ்வராஜ் என்று அறிவித்தது. 1930 ஜனவரி 26 அன்று பிரகடனப்படுத்தப்பட்டது. பின்வருவனவற்றில் யார் 1947 இந்திய சுதந்திர தினத்தின் அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளில் பங்கேற்கவில்லை? ஏ சர்தார் வல்லபாய் பட்டேல், பி டாக்டர் ராஜேந்திர பிரசாத், சி மகாத்மா காந்தி, டி டாக்டர் BR அம்பேத்கர். சி மகாத்மா காந்தி. விளக்கம் 1947ஆம் ஆண்டு இந்திய சுதந்திர தினத்தின் அதிகாரப்பூர்வ நிகழ்வில் மகாத்மா காந்தி பங்கேற்கவில்லை. மாறாக கலவரத்தின் போது அமைதியை ஊக்குவிக்கும் வகையில் கல்கத்தாவில் 24 மணி நேர உண்ணாவிரதத்துடன் அந்த நாளை குறித்தார். இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் பதவி யாருக்கு வழங்கப்பட்டது? ஏ கோதண்டேரா எம் கரியப்பா, பி சாம் மானெக்ஷா, சி KM கரியப்பா, டி அர்ஜுன் சிங். பதில் பி சாம் மானெக்ஷா. விளக்கம் சாம் மானெக்ஷாவுக்கு இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் பதவி வழங்கப்பட்டது. இன்று வரை 2 இந்திய இராணுவ அதிகாரிகளுக்கு மட்டுமே அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. சாம் மானெக்ஷாவுக்கு பிறகு 2வது தனிநபர் கோடண்டேரா எம் கரியப்பா ஆவார். இந்தியாவின் முதல் 5ஆண்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஏ 1949, பி 1947, சி 1950, டி 1951. பதில் டி 1951.
விளக்கம்: இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு 1951ஆம் ஆண்டு முதல் 5ஆண்டு திட்டத்தை இந்திய நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். முதல் 5ஆண்டு திட்டம் முக்கியமாக முதன்மை துறையின் வளர்ச்சியை மையமாக கொண்டது மற்றும் ஹரோடோமரை அடிப்படையாக கொண்டது. இந்தியாவில் முதல் மக்களவை தேர்தல் எப்போது நடைபெற்றது? ஏ 1952, பி 1961, சி 1950, டி 1947. பதில்: ஏ 1952. விளக்கம்: இந்தியாவில் அக்டோபர் 25, 1951 மற்றும் பிப்ரவரி 21, 1952க்கும் இடையில் பொதுத் தேர்தல்கள் நடத்தப்பட்டன. அவை ஆகஸ்ட் 1947இல் சுதந்திரத்திற்குப் பிறகு மக்களவை நடத்த முதல் தேர்தல்கள். இந்த மக்களவையின் முதல் அமர்வு மே 13, 1952 அன்று தொடங்கியது. எந்த ஆண்டு இந்தியா கல்வியை குழந்தைகளின் அடிப்படை உரிமையாக்கியது? ஏ 2012, பி 2009, சி 2010, டி 2008. பதில்: சி 2010. விளக்கம்: குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமை சட்டம் அல்லது கல்விக்கான உரிமை சட்டம் என்பது இந்திய நாடாளுமன்றத்தின் ஒரு சட்டமாகும். இது ஆகஸ்ட் 4, 2009இல் இயற்றப்பட்டது. இந்த சட்டம் ஏப்ரல் 1, 2010இல் நடைமுறைக்கு வந்தபோது இந்தியா ஆனது கல்வியை அடிப்படை உரிமையாக்கும் உலக நாடுகளில் ஒன்றானது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது ISRO எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஏ 1969, பி 1959, சி 1979, டி 1989. பதில்: ஏ 1969. விளக்கம்: ISRO 1969இல் உருவாக்கப்பட்டது. கிரக ஆய்வு மற்றும் விண்வெளி அறிவியல் ஆராய்ச்சியை தொடரும் போது தேசிய வளர்ச்சியில் விண்வெளி தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் பயன்படுத்தவும் இஸ்ரோ அதன் முன்னோடியான இன்கோஸ்பார் விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழு மாற்றப்பட்டது. இந்திய சுதந்திரத்தின் போது பிரிட்டிஷ் மன்னர். ஏ ஜார்ஜ் வி, பி கிங் எட்வர்ட், சி ஜார்ஜ், டி மேலே எதுவும் இல்லை. பதில்: சி ஜார்ஜ். விளக்கம்: ஜார்ஜ் 1936 டிசம்பர் 11 முதல் 1952இல் அவர் இறக்கும் வரை ஐக்கிய இராச்சியம் மற்றும் பிரிட்டிஷ் காமன்வெல்த் ஆட்சியின் மன்னராக இருந்தார். இந்தியா சுதந்திரம் பெற்றபோது பின்வரும் கட்சிகளில் எது இங்கிலாந்தில் ஆட்சியில் இருந்தது? ஏ சோசலிஸ்ட் கட்சி, பி லிபரல் கட்சி, சி தொழிலாளர் கட்சி, டி கன்சர்வேட்டிவ் கட்சி. சி தொழிலாளர் கட்சி. விளக்கம்: தொழிலாளர் கட்சி என்பது ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள ஒரு அரசியல் கட்சியாகும். இது சமூக ஜனநாயகவாதிகள், ஜனநாயக சோசலிஸ்டுகள் மற்றும் தொழிற்சங்கவாதிகளின் கூட்டணியாக விவரிக்கப்பட்டுள்ளது. மவுண்ட் பேட்டன் திட்டம் எதற்கு அடிப்படையாக அமைந்தது? ஏ வகுப்புவாத பிரச்சினைகளுக்கு தீர்வு, பி நாட்டின் பிரிவினை, சி அதிகார பரிமாற்றம், டி பிரிட்டிஷ் ஆட்சியின் தொடர்ச்சி. பி நாட்டின் பிரிவினை. விளக்கம்: மவுண்ட் பேட்டன் திட்டத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவை பிரிப்பதற்கான கொள்கை பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வாரிசு அரசுகளுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும். இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? ஏ பிங்களி வெங்கையா, பி MK காந்தி, சி சசீந்திரதாஸ் போஸ், டி ஹேமச்சந்திர கனுங்கோ. பதில்: ஏ பிங்களி வெங்கையா. விளக்கம்: அகில இந்திய காங்கிரசின் தலைவரான மகாத்மா காந்திக்கு 1921இல் முதலில் வழங்கப்பட்ட இந்தியாவின் கொடியின் வடிவமைப்பு பிங்களி வெங்கையாவால் உருவாக்கப்பட்டது. இந்தியாவிற்கு வருகை தந்த முதல் பிரிட்டிஷ் நபர் யார்? ஏ மவுண்ட் பேட்டன் பிரபு, பி கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ், சி வாஸ்கோ ட காமா, டி ஜான் மில்டன் ஹால். டி ஜான் மில்டன் ஹால். விளக்கம்: இந்தியாவிற்கு விஜயம் செய்த முதல் பிரிட்டிஷ் நபர் ஜான் மில்டன் ஹால் ஆவார். அவர் 1599இல் தரை வழியாக வந்து தன்னை கிழக்கிந்திய கம்பெனி அமைச்சராக காட்டினார். இந்தியாவிற்கு தரை வழியாக பயணம் செய்த முதல் பிரிட்டிஷ் பயணிகளில் இவரும் ஒருவர்.
இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரம் முதலில் பாடியது யார்? ஏ. பங்கிம் சந்திர சட்டர்ஜி, பி. மகாத்மா காந்தி, சி. ரவீந்திரநாத் தாகூர், டி. சுபாஷ் சந்திர போஸ். பதில் சி. ரவீந்திரநாத் தாகூர். விளக்கம்: இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரம் பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் எழுதப்பட்டது. இருப்பினும் இது முதலில் ரவீந்திரநாத் தாகூரால் 1896 பாடப்பட்டது. இது ஜனவரி 24, 1950 அன்று அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பெபிள்ஸ் தமிழ்.